விண்வெளி ஆராய்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஆப்டிக்கல் டெலஸ்கோப்கள்ல இருக்கிறது ஜியோகிராபிக்கல் மற்றும் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற புவியியல் மற்றும் விண்வெளி தொலைநோக்கிகள் தான். இதுல முதல் பாகமா உலகத்துல இருக்கிற டாப் 10 புவியியல் தொலைநோக்கிகள் ஒரு பாகமாவும் டாப் 10 விண்வெளி தொலைநோக்கிகள் ஒரு பாகமாவும் பார்க்கலாம். இன்னைக்கு நிலைமையில நாம பார்க்கிற ஸ்பேஸ் சம்பந்தமான அதாவது வான்வெளி படங்கள் பலதும் ரொம்பவும் அழகாகவும் பிரமிக்கும் விதமாகவும் கண்கவர்ற மாதிரி படம் பிரித்து வெளியிடப்படுது. இதுக்கு காரணம் நவீன காலத்துல பூமிக்கு வெளியில அதோட சுற்றப்பாதையில நிலைநிறுத்தப்பட்ட ஹபுள் தொலைநோக்கி போன்ற வான்வெளி தொலைநோக்கிகள் மூலமா எடுக்கிறதுதான். இந்த தொலைநோக்கிகள் பூமிக்கு வெளியில இருக்கிறதால இதோட ஓசோன் படலத்தால தடுக்கப்படும் புற ஊதா கதிர்கள் தடையில்லாமல் நேரடியாக அந்த ஸ்பேஸ் காட்சிகளை நேரடியாக எடுக்கிறதால தான் இந்தளவுக்கான தெளிவான வண்ணப்படங்கள் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு வீடியோல அப்படி இல்லாம விண்வெளி ஆய்வுகள்ல மிக முக்கிய பங்கு வகிச்ச அப்புறம் நவீன தொலைநோக்கிகள் உருவாகுறதுக்கு முன்னாடி விண்வெளி படங்களை பிடிச்சு விண்வெளி ஆய்வுக்கு பெரிய உதவின. அப்படிப்பட்ட ELT அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா லார்ஜ் டெலஸ்கோப் அதாவது கூடுதல் பெரிய தொலைநோக்கிகள் இன்னைக்கும் சிறந்த கண்டுபிடிப்புகளையும் கண்கவர் விண்வெளி படங்களையும் பிடித்து நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பூமியிலேயே இருக்கிற முதல் 10 மிகப்பெரிய வானியல் தொலைநோக்கிகளைத்தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சிலியில இருக்கிற அட்டகாமா பாலைவனத்துல கிட்டத்தட்ட 7875 அடி உயரத்துல இருக்கிற லாஸ் காம்பனாஸ் ஆய்வகத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற மாகெல்லன் 1 மற்றும் 2 அப்படிங்கிற இந்த இரண்டு விண்வெளி தொலைநோக்கியும் 21 அடி அளவுள்ள கண்ணாடி பொருத்தப்பட்ட அமைப்போட உருவாக்கப்பட்ட தொலைநோக்கிகள் தான் இந்த உலகத்துல நிலத்துல இருக்கிற 10வது பெரிய தொலைநோக்கியாகும். கார்னகி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் சயின்ஸ் தலைமையிலான ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஆய்வகத்தை உருவாக்கிச்சு. இவர்களுக்கு அரிசோனா பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், மெக்சிகன் பல்கலைக்கழகம் மற்றும் மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவை இந்த ஆய்வகத்திற்கு உதவி செய்துச்சு. 2000ஆம் ஆண்டு பணி முடிக்கப்பட்ட முதன்மை தொலைநோக்கிக்கு வானியலாளர் வால்டர் பேட் அவர்களின் பெயரையும் 2002ல முடிக்கப்பட்ட இரண்டாவது தொலைநோக்கி 60 மீட்டர் இடைவெளியில இருக்கிற செர்ரோ மான்கி அப்படிங்கிற சிகரத்துல உருவாக்கப்பட்டு லாண்டன் பிளே அவர்களுடைய பெயரையும் சூட்டப்பட்டிருக்குது. இந்த தொலைநோக்கிகள் விண்வெளியில இருக்கிற வேறு பிளானட் அப்படிங்கிற கிரகங்கள் அல்லது ஸ்டார்ஸ் அப்படிங்கிற விண்மீன்களை பத்தின ஆய்வுக்களை மேற்கொள்கின்றன. 2013ல மாகெல்லன் 2க்கு மேக்கியோ அப்படிங்கிற ஒரு தழுவல் 2ஆம் நிலை கண்ணாடியுடன் பொருத்தப்பட்ட பிறகு இன்று வரை கூர்மையான புலப்படும் ஒளிப்படங்களை எடுத்து வருது. அதிலும் இரண்டாவது தொலைநோக்கி பூமியை நோக்கி நகரும் மாறுபாடு கொண்ட நட்சத்திரங்களையும் அவற்றை சுற்றிவரும் கோள்களை பற்றியும் ஆய்வு செய்கிறது. இந்த தொலைநோக்கிகள் 9 மீட்டர் விட்டம் கொண்ட வட்டப்பாதையில் உயர் அழுத்த எண்ணெய் படலத்தில் மிதக்குது. டிரைவ் சிலிண்டர்கள் மற்றும் டிரைவ் மேற்பரப்புகள் சுமார் 10,000 பவுண்டுகள் அழுத்தத்துடன் கட்டுப்படுத்தப்படுது. இதனால ஒரு சிறு குழந்தையின் மென்மையான உந்துதல் கூட இந்த 1.5 லட்சம் கிலோ எடையுள்ள தொலைநோக்கிகளை நகர்த்திவிட முடியும். தொலைதூர நட்சத்திரங்களின் வெப்பமான வாழக்கூடிய மண்டலங்கள்ல இருக்கிற கோள்களோட அளவு, அவற்றின் சூழல்களை கண்டறியவும் பெருவெடிப்பு முதல் நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்கள் மற்றும் கருந்துளைகளின் உருவாக்கம் மற்றும் பிரபஞ்சத்தின் பண்டைய காலத்தை ஆராயும் திறன் கொண்டதுதான் இந்த மாகெல்லன் 1 மற்றும் 2 அப்படிங்கிற இந்த இரண்டு விண்வெளி தொலைநோக்கியும் பயன்படுத்தப்படுது. அமெரிக்கா அரிசோனா மாகாணத்துல இருக்கிற ஹாப்கின்ஸ் மலையில சாண்டா ரீட்டா முகடுல மல்டிபிள் மிரர் டெலஸ்கோப் அப்படிங்கிற MMT தொலைநோக்கி அப்படிங்கிற இந்த விண்வெளி தொலைநோக்கியும் 21 அடி அளவுள்ள கண்ணாடி பொருத்தப்பட்ட தொலைநோக்கிதான் இந்த உலகின் 9வது பெரிய தொலைநோக்கியாகும். 1979ல துவங்கி 1998 வரையில செயல்பாட்டுல இருந்த இந்த MMT தொலைநோக்கிதான் 6 தேன்கூடு வடிவிலான ஆடிகளால ஆனது. 1998ல பேராசிரியர் ரோஜர் ஏஞ்சல் வார்ப்பு சிக்கலை தீர்த்து 6.5 மீட்டர் அதாவது 21 அடி அளவுள்ள உருவாக்கினார். 2002ஆம் ஆண்டுல வானியலாளர்கள் இந்த MMT தொலைநோக்கிக்கும் 2ஆம் நிலை கண்ணாடியை சேர்த்த பிறகு இந்த தொலைநோக்கியில இருந்து பெறப்பட்ட விண்வெளி படங்கள் எல்லாமே ஒளி மூலத்திலிருந்து விலகலை குறைத்து ரொம்பவும் தெளிவான கூர்மையான ஒளிப்படங்களை கொடுத்து வருது. நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனால நிர்வகிக்கப்படுற இந்த MMT தொலைநோக்கியானது சில குறிப்பிட்ட அளவிற்கான இலவச சேவைகளையும் பயன்பாட்டையும் கொண்டிருக்குது. இந்த MMT தொலைநோக்கி என்சோபிளானெட் அப்படிங்கிற சூரிய குடும்பத்திற்கு வெளியில இருக்கிற விண்மீன்கள் மற்றும் கோள்களை பற்றியும் விண்மீன்கள் உருவாக்கும் பகுதிகளை பகுப்பாய்வு செய்யவும் மிகப்பெரிய கருந்துளையின் தன்மையை புரிஞ்சிக்கவும் பயன்படுத்தப்படுது.
சிலி இருக்கிற லா செரீனாவுக்கு அருகில இருக்கிற செரோ டோலோலோ இன்டர் அமெரிக்கன் அப்சர்வேட்டரி வளாகத்துல இருக்கிற ஜெமினி அப்சர்வேட்டரி அப்படிங்கிற இந்த விண்வெளி தொலைநோக்கிதான் 26.6 அடி பொருத்தப்பட்ட ஜெமினி நார்த் மற்றும் ஜெமினி சவுத் அப்படிங்கிற 2 தொலைநோக்கிதான் இந்த உலகின் 8வது பெரிய தொலைநோக்கியாகும். உண்மையிலேயே இந்த ஜெமினி அப்சர்வேட்டரி தொலைநோக்கிகள் ரெண்டும் வடக்கு அரைக்கோளம் மற்றும் தெற்கு அரைக்கோளம் அப்படின்னு 2 செயல்பாடுகளை கொண்ட 2 வெவ்வேறு இடங்கள்ல அமைக்கப்பட்ட தொலைநோக்கிகளாகும். அது ஒன்னு வடக்கு நோக்கிய தொலைநோக்கியானது ஹவாயிலும் தெற்கு நோக்கிய தொலைநோக்கி சிலியில ஆண்டிஸ் மலை தொடர்லேயும் இருக்குது. இந்த தொலைநோக்கிகள் அமெரிக்கா, கனடா, சிலி, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளோட அரசு முகமைகள் வசதிகளின் கூட்டு உரிமை மற்றும் செயல்பாடுகளை கொண்டுள்ளது. யுனைடெட் கிங்டமும் இந்த ஜெமினியின் செயல்பாட்டுல ஒரு பங்காய் இருந்துச்சு. பின்னாட்கள்ல நிதி சிக்கல்கள் காரணத்தால கைவிடப்பட்டுச்சு. இப்போது ஆஸ்திரேலியாவும் தென் கொரியாவும் தற்காலிக பார்ட்னராய் இருக்குது. ஆப்டிக்கல் மற்றும் அகச்சிவப்பு திறன்களை சிறந்து விளங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொலைநோக்கி விண்வெளியில இருக்கிற குறைவான லித்தியம் கொண்ட கோள் சுற்றிவரும் விண்மீன் புளூட்டோவின் நிலவான சரோனோட உறைந்த மேற்பரப்பை பனி எரிமலைகள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்குது. சிலியில இருக்கிற அட்டகாமா பாலைவனத்துல கிட்டத்தட்ட 8645 அடி உயரத்துல இருக்கிற செர்ரோ பர்னல் மலையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற VLT அப்படிங்கிய வெரி லார்ஜ் தொலைநோக்கி அப்படிங்கிறது 8.2 மீட்டர் அதாவது ஏறக்குறைய 27 அடி விட்டம் கொண்ட முதன்மை கண்ணாடியுடன் பொருத்தப்பட்ட விண்வெளி தொலைநோக்கிகள் தான் இந்த உலகத்துல நிலத்துல இருக்கிற 7வது பெரிய தொலைநோக்கியாகும். மேலும் 1.8 மீட்டர் அதாவது 5.9 அடி விட்டம் கொண்ட 4 தொலைநோக்கிகளும் உள்ளன. ஆண்டு, குயின், மெலிபார் மற்றும் இப்பன் அப்படிங்கிற இந்த 4 ஒளியில் தொலைநோக்கிகள் தனித்தனியாக பயன்படுத்தப்பட்டாலும் உயர்ந்த கோணத்துல இருக்கிற விண்வெளி பொருட்களை ஆய்வு செய்யுறதுக்கு ஏதுவா இந்த 4 நகரக்கூடிய துணை தொலைநோக்கிகளை ஒன்றிணைக்கவும் முடியும். இவ்வாறு இவை ஒன்றிணைக்கும் போது ஏறக்குறைய 600 அடி விட்டம் கொண்ட தொலைநோக்கியாக செயல்படும். இந்த தொலைநோக்கிகளோட அளவு, ஏற்பாடு மற்றும் கூட்டு பயன்பாட்டு திறன் தான் இந்த பூமியில ரொம்பவும் பயனுள்ள தொலைநோக்கிகள்ல ஒன்னா இந்த VLT தொலைநோக்கியை உருவாக்கிடுச்சு. ஈரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியால நிர்வகிக்கப்படுற இந்த VLT சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருக்கிற கருந்துளைகள் மற்றும் கோள்கள் எல்லைகளை நெருங்கும் போது அந்த நட்சத்திரங்களின் நிகழ்வுகளை கண்காணிக்கவும் இந்த VLT பயன்படுது. அமெரிக்கா ஹவாய் மாகாணத்துல இருக்கிற செயலற்ற எரிமலையான மவுனாகியா மலை உச்சியில நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி ஆஃப் ஜப்பானால நிறுவப்பட்டிருக்கிற முதன்மை கண்ணாடி ஏறக்குறைய 27.5 அடி வட்டமுள்ள மிகப்பெரிய ஒளியியல் அகச்சிவப்பு தொலைநோக்கிதான் இந்த உலகத்திலேயே 6வது மிகப்பெரிய தொலைநோக்கியாகும். இது மட்டுமில்லாம ஜெமினி நார்த் மற்றும் கெக் தொலைநோக்கியும் இந்த மலையில தான் நிறுவப்பட்டிருக்குது. 2005ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ஒற்றை முதன்மை கண்ணாடிய கொண்ட தொலைநோக்கியும் இதுதான். கேலக்சிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நட்சத்திர திரள்கள் உருவாக்கத்தையும் விண்மீன்கள் உருவாக்கம் மற்றும் பரிணாமத்தையும் கேலக்சி கிளஸ்டர்கள் ஸ்டெல்லார் பாப்புலேஷன் அப்படிங்கிற விண்மீன்களோட எண்ணிக்கையை ஆய்வு செய்யுது மற்றும் முக்கியமான நம்மோட பால்வழி மண்டலமான மில்கிவே மற்றும் மிகப்பெரிய ரெட்செயின் விண்மீனையும் ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுது. இதைவிட முக்கியமா நம்ம சூரியனை சுத்தி வர்ற 9வது கிரகமான பிளானட் 9 தேடுவதற்குத்தான் பயன்படுத்தப்படுது. இதுவரைக்கும் அப்படி ஒன்ன கண்டுபிடிக்கலேனாலும் வெளிப்புற கோள்களின் சுற்றுப்பாதையிலேயே 9வது கிரகம் இருப்பதாக கூறப்படுது. இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படல. இதோட சக்தி வாய்ந்த ஒளி சேகரிக்கும் திறனானது விண்வெளி பொருட்களிலிருந்து வெளிவரும் பலவீனமான ஒளிகளை கூட படம் பிடிக்க முடியும். இந்த டாப் 10 ஜியோலஜிக்கல் டெலஸ்கோப் அப்படிங்கிறதுல 10ல இருந்து 6வது பெரிய புவியியல் தொலைநோக்கிகளை பத்தி பார்த்தோம். அப்புறம் 5வதுல இருந்து இந்த உலகத்திலேயே பெரிய புவியியல் தொலைநோக்கி வரைக்கும் அடுத்த 2வது பாகத்துல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.